பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை பத்தி உங்களுக்கு புரியுற மாதிரியே சிம்பிளா சொல்றேன். நம்ம அடிக்கடிக்கு பாவம் செய்யறதுக்கு நம்ம சிந்தையில தோணும் போது நம்ம துணிகரமா பாவம் செய்யறதுக்கு போவோம் பாத்தீங்களா? அப்ப போகிற அந்த டைம்லாம் நம்ம இதை பண்ணக்கூடாது, இந்த டிவி பார்க்க கூடாது, இந்த ஃப்ரெண்ட்ஸோட பழகக்கூடாது, இந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சில தடைகளை ஆவியானவர் நமக்கு கொடுப்பாரு. அப்ப கொடுக்கும்போது அதை நம்ம உணர்ந்து ஆவியானவர் நம்மள உணர்த்துறாரு, நம்ம இந்த பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மனம் திரும்பி வரோம் அப்படின்னா நம்ம ஆவியானவருடைய வழிநடத்துதல்ல இருக்கும். அதையும் மீறி பண்ணிதான் பாப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருந்தோம்னா நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்துறாங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையுமே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. என் வாழ்க்கையில இருக்காரு, உங்க வாழ்க்கையிலுமே இருக்காரு. ஆனா நம்ம வாழ்க்கையில பாவமும் இருக்கு. அதை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு இருக்கணும். ஏசப்பா பரலோகத்துக்கு போறது சொல்லிட்டு போறாரு, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அப்ப உத்தமமா உண்மையா இந்த உலகத்துல வாழணும்னா ஆவியானவருடைய துணை நமக்கு இருக்கணும். அப்ப பாவத்தை மேற்கொள்ற வாழ்க்கை நமக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க.